வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எப்போ நம்ம பேசினாலும் தப்பாகவே முடியுதுன்னு வருத்தப்படுறீங்களா? மற்றவங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்னு ரொம்பவே வருத்தப்படுறீங்களா? இதோ உங்களுக்கான ஒரு குட்டி கதைங்க. நேர்மறை சிந்தனையும் நேர்மறை பேச்சோட வியத்தகு சக்தியை இந்த கதையில் கேளுங்க. தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிரான கருப்பு சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தியடிகள் போராடினார். அவரை கைது செஞ்சாங்க. ஸ்மட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகாரி அவருக்கு கடுங்காவல் தண்டனையை வழங்குறாரு. மக்கள் எல்லாருமே ஸ்மட்ஸை பயங்கரமாக தீர்த்தாங்க, பயங்கரமாக கோபப்பட்டாங்க, பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஆனாலும் மகாத்மா சொல்கிறாரு, அவரோட வேலையை தான் செய்கிறாரு அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணார். சிறை தண்டனையை அனுபவித்தார். அவரை எல்லாருமே பயங்கரமாக கோபத்தில் பேசினாரும், இவர் மட்டும் பாசிட்டிவாகவே பேசினார். சிறையில் செருப்பு தைச்சாருங்க. சிறையிலேருந்து வெளியில் வந்ததும் அவர் தைச்ச முதல் இணை செருப்பை யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அவர் நினைவுக்கு வந்த முதல் மனிதர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு தண்டனை கொடுத்த ஸ்மட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரி தான். அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்து தான் தைச்சிருக்கக்கூடிய முதல் இணை செருப்பை அவருக்கு பரிசாக கொடுக்குறாருங்க. 1948 ஜனவரி திங்கள் 30வது நாளில் காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டார். அப்போ எல்லா தலைவர்களுமே இரங்கல் செய்தியை வெளியிடுறாங்க. அந்த இரங்கல் செய்தியில் ஸ்மட்ஸ் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நான் அவருக்கு பயங்கரமான கடுங்காவல் தண்டனை கொடுத்தேன், எல்லாரும் என்னை தப்பாக பேசினாங்க, ஆனால் அவர் மட்டும்தான் என்னை பாசிட்டிவாக திங்க் பண்ணி நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசினார். அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே அவர் தைத்த முதல் இணை செருப்பை எனக்கு கொடுத்தாரு. அதை நான் காலில் போட்டுக்கிட்டேன். ஆனால் என் கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த செருப்பை கொண்டு போய் என்னுடைய பூஜை அறையில் வைத்து வணங்கினேன். அந்த அளவுக்கு தன்னுடைய நேர்மறையான பேச்சால் எதிரியும் போற்றுமாறு வாழ்ந்தவர் தாங்க மகாத்மா காந்தியடிகள். நீங்களும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா, பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழலாம்.